ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். பெரும்பான்மை அரசு மருத்துவமனையில் கையெழுத்து வாங்குறாங்க. ஆனால் எதற்கு கையெழுத்து வாங்குறாங்க என்ன அப்படி நான் பொதுமக்கள் பார்வைக்கே விட்டுறேன். இப்படி சாதாரண பிரசவத்துக்கு நடக்கும்போது கிட்னி திருட்டுக்கு என்ன எப்படி அவர் சம்மதிப்பார்? தான் உயிர் பிழைக்கணும், யார்கிட்ட வேணாலும் வாங்கி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். அதுக்கு ஒரு தொகை வரும், கணக்கில் காட்டுறது ஒரு தொகையாகவும் வாங்குறது ஒரு தொகையாகவும் தான் இருக்கும். இதுதான் யதார்த்த உண்மை. இது நிரூபிக்கலாம் முடியாது. உண்மையிலே அவர் சொல்கிற மாதிரி இது நிரூபிக்க முடியுமா? முடியாது. சரி, அப்போ பிரச்சாரத்துக்கு அவங்க ஊருக்கு வராரு. அங்கே ஒரு இளைஞர் கேள்வி கேட்குறேன், லூசு நீ ஓட்டு போடுறதால உன் ஓட்டு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லாமா? இது என்ன பேச்சுங்க? இது ஒரு ஜனநாயகத்துவமா? அப்போ அந்த மக்களுக்கு என்ன? நாங்கள் கட்டங்களையோ ராசிகளையோ ஜாதகத்தையோ நம்புறது கிடையாது. பகுத்தறிவு நம்பக்கூடியவன், மக்களை நம்பக்கூடியவன், நாங்கள் நிச்சயமாக வெற்றி வருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் அதே தஞ்சாவூர்லேருந்து கூட்டத்தில் பேசும்போது பெரிய கோயிலை பார்த்த மாதிரி பேசினா முதல்வராக இருக்கவே மாட்டோன்னு அது திரை வச்சு மறைச்சிட்டு பேசினாங்க இல்லையா? அன்னைக்கு ஒரு 800 யூனிட் கட்டினாங்கன்னா 1200 1300 வருங்க. இன்னைக்கு 2250 வருது. எவ்வளோ ரெண்டுக்கு வித்தியாசம்? இது ஏத்தன்னு மாநில அரசு, மத்திய அரசாங்கம் ஏற்றல. தமிழ்நாடு மின்சார வாரியம் யாரு கையிட்ட இருக்குது? மாநில அரசு கிட்ட தானே இருக்கு. சினிமா நிறுவனத்தை கட்டுப்படுத்துறாங்களா இப்போ அவங்க ஆட்சியில்? இதே அதிமுக ஆட்சியில் எடப்பாடி சினிமா நிறுவனத்தை வச்சிருந்திருக்காரா, நடத்திருக்காரா? குடும்ப ஆட்சி. அவருடைய பையன் பேர் யாருக்கா தெரியுமா? அவருடைய மகள் பேர் தெரியுமா? எடப்பாடியாருடைய மகனோ மகளோ இருக்கா? அவங்க திருமணம் ஆயிருக்கு ஆலையானா தெரியுமா? ஆனால் இங்கே எப்படியா இருக்கு? எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் எந்த ரத்த சொந்தமும் இல்லை. எம்ஜிஆர் முதலமைச்சர், அடுத்த அம்மா முதலமைச்சர். அம்மாவுக்கும் எடப்பாடியாருக்கும் எந்த ரத்த சொந்தம் கிடையாது. ஆனால் 100 ஆண்டுகள் இந்த கட்சி இருக்கும். நாங்கள் அவர் சொன்னது போலவே மீண்டும் அந்த கட்சி மீண்டும் ஆட்சி அமைவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் ஊடகவியலாளர், அரசியல் விமர்சகர் திரு ராஜா ஸ்டாலின் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். திமுகவுக்கு எதிரான அலை அப்படிங்கிறது 1% கூட இல்லை அப்படின்னு தொடர்ந்து திமுக அமைச்சர்களும் முக்கியமான தலைவர்களும் பேசிட்டு வர்றாங்க. ஆனால் தொடர்ந்து கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓட்டு கேட்டு பகுதிகளுக்குள்ளே செல்லும் பொழுது அந்த பகுதி மக்கள் திருப்பி அனுப்புகிறாங்க, கேள்வி கேட்குறாங்க, அங்கே வாக்குவாதமாகுது. குறிப்பாக 4 அமைச்சர்கள் உட்பட, அமைச்சர் ரகுபதி, அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், அமைச்சர் பெரிய கருப்பன், இந்த அளவிற்கு மக்கள்கிட்ட எதிர்ப்பை சந்திக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் தஞ்சாவூரில் விவசாயிகள் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டுறாங்க. இந்த அளவிற்கு அவங்க போகக்கூடிய இடங்கள் எல்லாம் எதிர்ப்புகளை சந்திக்கிறாங்க. ஆனால் அப்படி பிரச்சனையே இல்லை, எதிரான அலையே கிடையாது, நாங்கள் ரொம்ப எளிமையாக வெற்றி பெறுவோம் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் குறிப்பிட்டார். எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இதை சொல்கிறாரு நினைக்கிறீங்க? அப்படி நம்பிக்கை விட்டு தானே அவர் பேசியான பாவம். அவர் என்ன பண்ணுவார்? அவர் ஐயோ பாவம் தானே. அதாவதுங்க, முதலமைச்சர் போகிற கூட்டத்திலையும் எதிர்ப்பு இருக்குது, கனிமொழி அவர்கள் கலந்துக்கிற கூட்டத்திலையும் எதிர்ப்பு இருக்குது, அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் கலந்துக்கிற கூட்டங்களையும் எதிர்ப்பு இருக்குது. இப்படி திமுக சார்ந்த அனைவர்களுமே என்ன இப்போ இவர் நம்ம கிட்னி திருட்டுன்னு சொல்லி ஃபேமஸான மணச்சலூர் எம்எல்ஏ இருக்கார் இல்லையா, கதிரவன், அவர் என்ன சொல்கிறார்? நான் கிட்னி திருடெல்லாம் பண்ணல, முறைகேடுன்னு நம்ம அமைச்சரே சொன்னார். அது என்னங்க முறைகேடுக்கும் திருட்டுக்கும் வித்தியாசம் அப்படின்னா, அவங்கக்கிட்ட லெட்டர் வாங்கிட்டு பர்மிஷன் வாங்கிட்டு தான் அவர் எடுத்தாராம். எங்கேயாவது எந்த விவசாயிகிட்டையாவது எந்த உழைக்கும் பாட்டாளிகிட்டையாவது எவனாவது வேலை செய்கிற கூலி தொழிலாளிகிட்ட போய் உனக்கு 2 லட்சம் தரேன் அப்படின்னு சொல்லி, அதுக்கு ஒரு தொகை, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு தொகையை தரேன்னு சொல்லி அவன் குடும்ப கஷ்டத்துக்கு 2 கிட்னியில் 1 கிட்னி கொடுத்துரு, நீ உயிர் வாழலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி புரோக்கர், அதெல்லாம் புரோக்கர் வச்சு ஆளை வச்சு எல்லாம் தான் நடக்குது. கடைசியில் ஒரு கையெழுத்து அவன் போட்டுட்டு அவன் சம்மதிச்சு வர நல்லா இருக்கிறவன் கிட்னியை கொண்டு விற்கிறதுக்கு வருவானா? ஆனால் நிரூபிச்சா அரசியல் விட்டே போக தயார். எப்படிங்க நிரூபிப்பீங்க? நீங்கள் நிரூபிக்கவே முடியாது. அது உண்மையில நிரூபிக்க முடியாது. ஏன் நிரூபிக்க முடியாதுன்னு சொல்கிறேன். குழந்தை பிறகு நீங்கள் அரசு ஆஸ்பத்திரியில் எப்படி பண்ணுவாங்க? எங்கேயாவது யார்கிட்டையாவது கேட்டுட்டு, கணவன் மனைவிட்ட கேட்டுட்டு 2 குழந்தை பிறகு 2வது குழந்தை பிறக்கும் போது கருத்தடை பண்ணிடுவாங்க. அந்த ஃபார்மை என்ன மனசாட்சி தொட்டு ஒவ்வொருத்தரும் சொல்லட்டும், என்ன இந்த வீடியோக்கள் பார்க்குற ஒவ்வொருத்தருமே சொல்லட்டும். யாருட்டு, ஏன்னா எல்லாமே பிரசவம் பார்த்தோம், எல்லாருக்கும் குழந்தை பிறந்திருக்கும். அந்த சம்பவத்தை அனைவரும் சந்திச்சிருப்போம்.
அப்போ எங்கேயாவது கணவர்கிட்டயோ அந்த குடும்பத்தை சேர்ந்த தாய் தகப்பங்கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி உங்கள் பொண்ணுக்கு அல்லது உங்கள் மருமகளுக்கு நாங்கள் 2வது பிரசவம் பார்க்குறோம், அப்போ பார்க்கும்போதே கருத்தடை பண்ணிவிடுவோம், அதுக்கு சம்மதின்னு சொல்லி கையெழுத்து போடுங்கன்னு சொல்லியிருக்காங்களா? ஏங்க அந்த ஃபார்ம்லாம் கையெழுத்து போடுங்க, உள்ள அவசரமாக டாக்டர் வாங்கிட்டு வர சொன்னார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. விளக்கமே கொடுக்க மாட்டாங்க. இந்த ஃபார்மில் கையெழுத்து யாராவது ஒருத்தர் வேறு கொடுங்க, படிச்சு ஏமா நேரம் ஆகிட்டு இருக்குமா, என்னம்மா இப்படி பண்ணுறேன், சீக்கிரம் கொடுங்கம்மா அப்படிம்பாங்க. அப்போ சொல்ல மாட்டாங்க. ரொம்ப படித்தவங்க இதாகனா இது ஒன்று ஆப்ரேஷனுக்காக பண்ணுறோம், அப்போ அவங்க தான் 1 2 இல்லை வேணாம் எங்களுக்கு இன்னொரு குழந்தை வேணும் இப்படின்னு சொல்லுவாங்க. ஆக இப்படி ஒரு சாதாரண பிரசவத்துக்கே சொல்வதில்லை. தனியார் மருத்துவமனையில் 1 2 தான் சொல்லுது. அதுவும் பெரும்பான்மை அரசு மருத்துவமனையில் கையெழுத்து வாங்குறாங்க. ஆனால் எதற்கு கையெழுத்து வாங்குறாங்க என்ன அப்படி நான் இப்போ பொதுமக்கள் பார்வைக்கே விட்டுறேன். இப்படி சாதாரண பிரசவத்துக்கு நடக்கும்போது கிட்னி திருட்டுக்கு என்ன எப்படி அவர் சம்மதிப்பார்? என் உடலில் இருக்கிற ஒரு உறுப்பை நான் விரும்பி எப்படி விற்பேன், நான் தியாகமாக பண்ணுறேன், புரியுதுங்களா? அப்போ அதுக்குள்ளே புரோக்கரை வச்சு இது பண்ணி ஏதோ ஒரு காசு ஒரு தொகையை கொடுத்து அதன் பிறகுதான் அந்த ஆப்ரேஷன் பண்ணி இன்னொருக்கு மாற்றிடுறாங்க. அப்போ இன்னொருத்தருக்கு மாற்றுறது தான். அப்போ அது முறைகேடு தான், திருட்டு இல்லை. நான் தெரியாமல் எடுத்தா திருட்டு. அவர் கொடுக்குற விளக்கம், நான் கதிரவன், அதாவது டாக்டர் கதிரவன் மணச்சூர் தொகுதியுடைய எம்எல்ஏ, இப்போ மீண்டும் திமுக வேட்பாளர் நிற்கக்கூடியவர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் தெரியாமல் எடுத்தாதான் திருட்டு, அவருடைய சமூகத்தோடு எடுத்து இன்னொருத்தருக்கு கொடுக்குறேன், சட்டப்படி செய்கிறேன் அப்படிங்கிறது. இது சட்டப்படி செய்கிறேன், எல்லாத்துக்கும் அந்த டாக்குமெண்ட் இருக்குது அப்படிங்கிறாரு தான். இந்த சட்டப்படி செய்கிறதுக்கான நடைமுறை தான் நான் சொன்னேன். எல்லா ஆப்ரேஷனும் ஒரு கையெழுத்து வாங்கிக்குவாங்க. இப்போ யாருக்கிட்ட உடல் உறுப்பு தானம் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட. அப்புறம் டோனரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு தான் உயிர் பிழைக்கணும், யார்கிட்ட வேணாலும் வாங்கி கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். அதுக்கு ஒரு தொகை வரும், கணக்கில் காட்டுறது ஒரு தொகையாகவும் வாங்குறது ஒரு தொகையாகவும் தான் இருக்கும். இதுதான் யதார்த்த உண்மை. இது நிரூபிக்கலாம் முடியாது. உண்மையிலே அவர் சொல்கிற மாதிரி இது நிரூபிக்க முடியுமா? முடியாது. ஆனால் மக்களுக்கு தெரியும். நீங்கள் ஓட்டுக்கு காசு கொடுக்கல அப்படின்னு மக்களுக்கு தெரியுமா? தேர்தல் ஆணையம் எனக்கு ஓட்டு போடாட்டி பரவாயில்ல போங்க நான் பார்த்துப்பேன், அதுவும் அதான் பண்ணியிருக்காரு அவர். அடுத்த விஷயம் வருவோம். இப்போ தேர்தல் ஆணையம் ஓட்டுக்கு காசு கொடுக்கக்கூடாது தான் எல்லாத்தையும் சொல்லுது. ஆனால் எல்லா தொகுதியிலையும் ஓட்டுக்கு பரவாயில்ல காசு கொடுத்துட்டு போயிட்டு தானே இருக்கு. அது பெரிய கட்சி சின்ன கட்சி நடக்குதா நடக்கலையா? ஆக அது போலத்தான் இப்படி ஒரு விஷயம் இருக்கு. இல்லைன்னு போய் சொல்லணும், இதை நிரூபிக்க முடியாது. அதனால தான் அவர் தெளிவாக பேசுகிறார். அதுதாங்க திமுக காரர்களுக்கு மிகப்பெரிய திமிருத்தனம். தான் தப்பே செஞ்சாலும் நான் தப்பே செய்யலைன்னு பேசுகிற குணம் இருக்குல்ல, அதுதான் திமுகவுடைய குணம். அதே மற்ற கட்சிகள்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு தவறுனா அவருக்கு தண்டிப்பாங்க, பதவி விட்டு நீக்குவாங்க. ஏன்னா அவருக்கு எம்எல்ஏ சீட்டு தரமாட்டாங்க. கிட்னி நீங்கள் சொல்கிறபடியே கிட்னி முறைகேட்டில் ஈடுபட்ட நீங்கள் உங்களுக்கு மீண்டும் எம்எல்ஏவை போட்டியிட வாய்ப்பு கொடுத்தா என்ன அர்த்தம்? அப்போ உங்களுக்கு இந்த செய்கிறது இன்னும் செய்வீங்களா? ஏன்னா நான் சட்டப்படி தாங்க செஞ்சேன், சட்டப்படி ஒரு கையில் ஏன்னா சட்டப்படி நடந்து போச்சு. அவருடைய மனசாட்சிக்கு விடுவோம். சரி, அப்போ பிரச்சாரத்துக்கு அவங்க ஊருக்கு வராரு. அங்கே ஒரு இளைஞர் கேள்வி கேட்குறாரு, லூசே நீ ஓட்டு போட தேவையில்ல, உன் ஓட்டு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லலாமா? இது என்ன பேச்சுங்க? இது ஒரு ஜனநாயகத்துவமா? அப்போ அந்த மக்களுக்கு என்ன? அவங்க எப்படி அதான் சொல்லுவாங்களே, நிறைய தடவை பேசியிருக்காங்க திமுககாரர்கள். இந்த ஊரில் எனக்கு ஓட்டு விடலங்க, உங்களுக்கு பைப் லைனாக போடணும்னு அவசியம் இல்லைங்க, உங்களை தெருவுக்கு போடணும்னு அவசியம் இல்லை, ரோடு போடணும்னு அவசியம் இல்லைங்கம்பாங்க. வெளிப்படையாக பேசுவாங்க. அந்த பேச்சு தான் தலைமையில் இருந்து கீழே இருக்க தொண்டை வரைக்கும் அப்படியே உருவாகியிருக்கான். அதனால் அந்த கட்சி அப்படி தான் இருக்கும். அதனால தான் அமைச்சர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் 3 முறை திருப்பி அடிச்சிருக்காங்க. எங்கள் தொகுதி பிரச்சாரத்துக்கு வேணாம், எங்கள் தொகுதி பிரச்சாரத்துக்கு வேணாம், எங்கள் தொகுதி பிரச்சாரத்துக்கு வேணான்ட்டு. ஆக அவர்கள் தேர்தல் தோல்வி பயம் வந்துருச்சுங்க. ரகுபதியே இது பண்ணுறாங்க, மக்கள் விரட்டி அடிக்கிறாங்க, கனிமொழியை விரட்டி அடிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொருத்தருமே ஜோடிக்கிற இடத்துல தான் இருக்கிறாங்களே தவிர ஒரு நாடகம், அதாவது நாங்கள் எந்த தப்பும் இல்லை, மனிதர்கள் புனிதர் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்களே தவிர உண்மையிலேயே அவர்கள் வைக்கின்ற சொல்லுகிற எந்த திட்டமாக செஞ்சுருக்காங்களா? அப்படி ஒன்றும் கிடையாது. நீட்டு ஒழிச்சிருவோம், நாங்கள் ஒழிச்சாங்களா? யதார்த்தத்தை பேசுவோம். நீட்டு வந்துச்சு, எடப்பாடி என்ன பண்ணார்? அரசு பள்ளியில் படித்த 7% இடஒதுக்கீடு கொடுத்து அதில் நீட்டுக்குள்ளே ஏழை எளிய மாணவர்கள் போகிறதுக்கு வாய்ப்பு உருவாக்குறாரு. இப்போ 7% 10% கொண்டு வருவோங்கிறார் ஆட்சிக்கு வந்தானே. அதே போல் பாஜக அரசு என்ன பண்ணுச்சு? 10% இடஒதுக்கீடு கொடுத்து எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிற இடபிள்யூஎஸை உருவாக்கி அனைத்து சமூகத்தையும், அதாவது உயர் சாதியில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களும் படித்து பயன்படுறதுக்கு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தாங்க. அப்படி அனைத்து தரப்பு மக்களை பற்றி சிந்திக்கிற அணியாக அதிமுக கூட்டணி இருக்கிறது. ஆனால் திமுக அப்படி கிடையாது.
நாங்கள் செய்கிறோன்னு சொல்லிட்டு செய்ய மாட்டாங்க. அனைத்துக்கும் இது பண்ணுவாங்க. 10% ஒதுக்கீடு இவர் கொடுத்தார், எடப்பாடியார் கொடுத்தார். ஆனால் அதுக்கு என்ன பண்ணாங்க, தடைனா அது கோர்ட்டில் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் ஒரே ஒருத்தன் கூட அட்மிஷன் ஆகலைங்க. அந்த கொண்டு வந்த சட்டத்தின் அடிப்படையில் ஒரே ஒருத்தர் கூட அரசு வேலைக்கு போகலைங்க. ஆனால் தமிழகம் முழுக்க அதை பிரச்சாரம் பண்ணி அதிமுக எதிராக ஒரு அலையை உண்டு பண்ணி பிற சாதிக்கிட்ட ஒரு பயத்தை உண்டு பண்ணி அச்சத்தை உண்டு பண்ணாங்க. அப்போ தேர்தல் நேரத்தில் இப்போ என்ன சொல்கிறாங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மீண்டும் 10.5 கொண்டு வருவோம் ஸ்டாலின் சொல்கிறார், வேறு யாரோ ஒருத்தர் சொல்லலை. இத்தனை நாள் என்னாச்சு, 5 ஆண்டுகள் ஆட்சியில். ஆக இந்த திமுக அரசாங்கம் என்பது மீண்டும் மீண்டும் ஒரு பொய் பேசுகிற ஒரு அரசாங்கமாக தான் இருக்குது. அது மக்களுக்கு அம்பலப்பட்டு போச்சு. அதனால தான் போகிற இடமெல்லாம் உங்களுக்கு புறக்கணிப்பு, உங்களை உள்ளே ஊருக்குள்ள விரட்டி அடிப்பு, புறக்கணிப்பும் விரட்டி அடிப்புமே திமுக வேட்பாளர்களை பொதுமக்கள் பண்ணுறாங்க. அதே போல் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது என்னுடைய ஜாதகத்தில் முதல்வராகக்கூடிய ராசியே இல்லை அப்படின்னு போன தேர்தலில் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ திமுக தொடர்ந்து 2வது முறை ஆட்சிக்கு வந்ததே இல்லைன்னு சொல்கிறாங்க. நாங்கள் கட்டங்களையோ ராசிகளையோ ஜாதகத்தையோ நம்புறது கிடையாது, பகுத்தறிவு நம்பக்கூடியவன், மக்களை நம்பக்கூடியவன், நாங்கள் நிச்சயமாக வெற்றி வருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் அதே தஞ்சாவூர்லேருந்து கூட்டத்தில் பேசும்போது பெரிய கோயிலை பார்த்த மாதிரி பேசினா முதல்வராக இருக்கவே மாட்டோன்னு அது திரை வச்சு மறைச்சிட்டு பேசினாங்க இல்லையா. அப்போ இவங்க பகுத்தறிவுவாதி தான். மஞ்சள் துண்டு போட்டிருந்தாருல கலைஞர், அது பகுத்தறிவில் உள்ளே வந்தது தான். என்னம்மா புழுவுறாங்கங்க. துர்கா ஸ்டாலின் ஏறி இறங்காத கோயிலா, உதயநிதி போகாத கோயிலா, சபரீசன் போகாத கோயிலா, இதெல்லாம் ஏற்றுக்கிற விதமாக இருக்குது. அதாவது இது இட்லின்னு சொன்னால் சட்னி கூட ஒத்துக்காதுங்கிற கதை மாதிரி தான் இருக்குது இப்போ ஸ்டாலின் சொல்கிறது. நாங்கள் பகுத்தறிவு அப்படிங்கிறது உங்கள் கட்சியுடைய ஒவ்வொரு மாவட்ட செயலர்களும் கோயிலில் போய் அங்கப்பிரசாதம் பண்ணாத இதான். ஏங்க ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணம் சொல்கிறேங்க. தருமபுரி முன்னாள் எம்பி செந்தில் இப்போ எவ்வளோ நான் பேசுறது திராவிட மாடல் அரசு, நாங்கள் இந்துக்கள் கிடையாது அப்படி இப்படின்னு பேசினார் இல்லையா. அவருக்கு எம்பி சீட்டு கிடைக்கல, அப்போ விட்டார். இப்போ எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ போட்டியிடும் போது என்ன பண்ணுறாரு, கோயிலாக போய் கும்பிட்றாருங்க. அந்த செந்தில் அவரே பேசியிருக்கார், அவரே நான் இந்து கிடையாதுன்னு பேசியிருக்கார். மருத்துவர் செந்தில் தருமபுரியில் திமுகவினுடைய எம்பியாக இருந்தவர், அன்புமணி எதிர்த்து நின்று அவர் வெற்றி பெற்றார். அவர் இந்த போன முறை எம்பி சீட் கிடைக்கல, அதனால் இப்போ எம்எல்ஏ சீட் கிடைச்சிருக்கு, போய் கோயிலாக கும்பிட்றாரு. இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்படி ஒவ்வொருத்தருமே இப்போல்லாம் பட்டை போட்டுட்டு விளக்கம் நானும் இந்து தான் காட்டுறதுக்கு வந்துட்டாங்க. உங்கள் அரசியலே எப்படி தருவாங்க. ராகுல் காந்தி எடுத்துருந்து நான் கவுல் பிராமின் எடுத்து பூணில் எடுத்து காட்டினாரா. இவர் திமுக நாங்களும் சாமி கும்பிட்றாங்க தானேனாரா. சேகர்பாபுலேருந்து திருமாவளவன் உட்பட சிதம்பரம் பெரிய கோயிலில் போய் நான் இந்து மதத்துக்காரன் தான், நான் இந்து மதத்துக்கு எதிரானவ இல்லைன்னு காட்டினாங்களா, பட்டை போட்டுக்கிட்டாங்களா. அப்போ என்னன்னா தேர்தல்னா இவங்களுக்கு ஜாதி வந்துடும், தேர்தல்னா இவங்களுக்கு மதம் வந்துடும். அதுவும் குறிப்பாக இந்து மதத்தை அன்னைக்கு ஓட்டு பிச்சை எடுப்பதற்கு வந்து விடுவார்கள். ஆனால் தேர்தல் முடிந்த உடனே அவர்கள் பகுத்தறிவு பேசுவார்கள். அதிமுக ஆட்சிக்கு 77 வந்துச்சுங்க. 72 கட்சி தொடங்கி 77 வந்துச்சு. வந்ததுக்கு பிறகு எம்ஜிஆர் தொடர்ந்து ஆட்சி செஞ்சார் 87 வரைக்கும். அப்புறம் திமுக மீண்டும் அம்மா வந்தாங்க. அம்மா காலத்துலேயே 11 ஆட்சி, 16 இப்போ விட கூட்டணி 28 கட்சி கூட்டணினாங்க. ஆனால் அந்த 28 கூட்டணி கட்சி பேரே தெரியாது யாருக்குன்னு வச்சுங்க, பேர் தெரியாதெல்லாம் கூட்டணி. அப்போ கூட தனித்த ஆளாக அதிமுக தேர்தலை சந்தித்து கிட்டத்தட்ட 134 தொகுதி வெற்றி பெற்று தனிப்பெருமையான ஆட்சி அமைச்சது. எம்ஜிஆர் காலத்தில் தொடர்ந்து ஆட்சி, அம்மா காலத்திலும் தொடர்ந்து ஆட்சி செஞ்ச வரலாறு அதிமுக உண்டு. இப்படி ஒரு வரலாறை திமுக சொல்லுங்க. அதுவும் அதிமுக தொடங்கியது 77 இது இந்த கடந்த 50 ஆண்டுகளாக. நீங்கள் ஒரு அண்ணா இருந்தார் 69, 71 ஆட்சி பிடிச்சது மீண்டும். அந்த ஆட்சிங்கிறது அப்போ எம்ஜிஆரும் அண்ணா அதாவது திமுகவின் பொருளாளராக இருந்தார். அதுதான். அதை விட்டுட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா எப்பயும் நீங்கள் கிடையாது. அதுதான் இன்னும் நான் சுருக்கமாக சொல்கிறேன். அதிமுக தொடங்கியதிலிருந்து மீண்டும் மறுமுறை அவர்கள் ஆட்சிக்கு வந்தது. ஏன் வந்ததில்லைன்னு காரணம், அவர்கள் வந்தால் ஊழல் பெருகிடும், அவர் வந்தால் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இதாகிடும். என்ன எல்லாரும் மாவட்ட வாரியாக இருக்கிற ஒவ்வொரு துறை அமைச்சர்களுமே அந்தந்த மாவட்டத்தில் குறுநில மன்னர்களைப் போல அவர் குடும்பம், அவருடைய பையன் வாரிசுகள் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, ரியல் எஸ்டேட்லேருந்து எல்லாத்தையும் கட்டுப்படுத்துவாங்க. சினிமா நிறுவனத்தை கட்டுப்படுத்துகிறாங்களா இப்போ அவங்க ஆட்சியில்? இதே அதிமுக ஆட்சியில் எடப்பாடி சினிமா நிறுவனத்தை வச்சுருந்துருக்காரா, நடத்தியிருக்காரா? குடும்ப ஆட்சி. அவருடைய பையன் பேர் யாருக்கா தெரியுமா?
அவருடைய மகள் பேர் தெரியுமா? எடப்பாடியாருடைய மகனோ மகளோ இருக்கா? அவங்க திருமணம் ஆயிருக்கு ஆகலையானது தெரியுமா? ஆனால் இங்கே எப்படியா இருக்குது? சபரிசு நேரடியாக அரசியல் ஈடுபடுறார். அவர் கட்சியிலேருந்து பொறுப்பு இல்லை. ஆனால் வேட்பாளர் தேர்வில் வந்து எல்லாம் அவருடைய கண்ணசைவில் நடக்குது. கனிமொழிக்கு அவருக்கும் பிரச்சனை ஆகுது. ஓரங்கட்டப்படுறார் கனிமொழிக்கு. இப்படி ஈடுபடுறாரு. அவர் மகள் தலையிடுறாங்களே, உதயநிதி மனைவி கிருத்தியா தலையிடுறாங்களே, துர்கா ஸ்டாலின் அவர்களுடைய சம்மதம் இருந்தால் தான் வேட்பாளர் ஆக முடியும்னு கிச்சன் கேபினட் வேலை நடக்குது. அப்போ இதெல்லாம் திமுகவில் இருக்குது. அவங்களுக்கு எடப்பாடியார் மனைவி பேர் யாருக்கும் தெரியாது, மகன் பேர் யாருக்கும் தெரியாது, மகள் பேர் யாருக்கும் தெரியாது, திருமணம் ஆச்சு ஆகலையான்னு தெரியாது. இப்படி தான் எடப்பாடியார், இப்படி தான் இந்த அதிமுக கட்சி. எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் எந்த ரத்த சொந்தமும் இல்லை. எம்ஜிஆர் முதலமைச்சர், அடுத்த அம்மா வந்து முதலமைச்சரான. அம்மாவுக்கும் எடப்பாடியாருக்கும் எந்த ரத்த சொந்தம் கிடையாது. ஆனால் 100 ஆண்டுகள் இந்த கட்சி இருக்கும். நாங்கள் அவர் சொன்னது போலவே மீண்டும் அந்த கட்சி மீண்டும் ஆட்சி அமைவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது. அதே போல் எடப்பாடியார் அவர்கள் பிரச்சாரத்தில் பேசும் பொழுது சொத்து வரி, மின் கட்டணம், தண்ணீர் கட்டணம் இது எல்லாமே பல மடங்கு உயர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பதிலுக்கு திமுக தரப்பில் அது அதிமுக தான் அது காரணம் அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. எப்படி இந்த வேறுபாட்டை புரிஞ்சுக்கிறது? மின்சார கட்டணம் மாதம் ஒரு முறை எடுப்போம் அப்படின்னு திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி. மாதம் ஒரு முறை எடுத்தால் அந்த 500 யூனிட்டுக்கு கரண்ட்டு குள்ளே வரும்போது யூனிட்டுடைய அளவு குறையும். இப்போ 500க்கு மேலே போகும்போது ஒரு ஸ்லாப்பு, அந்த ஸ்லாப்பில் அமௌண்ட் அதிகமாகும். 500 கீழே இருக்கும்போது அமௌண்ட் கம்மியாகும். இது செஞ்சாங்களா? செய்யலை. ஆட்சியே முடிஞ்சு போச்சு. ஏன் செய்யலைன்னா, ஸ்மார்ட் மீட்டரை பொருத்திட்டு நாங்கள் பண்ணலான் இருந்தோம். சும்மா அடுத்த ஆட்சியில் நாங்கள் பண்ணிவிடுவோம். அது மீண்டும் இவர்களே ஆட்சிக்கு வருவாங்களா, ஆட்சியில் அதை அமல்படுத்திடுவாங்களாம். 5 ஆண்டு ஏன் செய்யலை? ஒன்று. அடுத்து அதிமுக அரசாங்கம் 100 யூனிட் இலவச மின்சாரம் கொடுத்தாங்கல்ல, அதை எடப்பாடி ஆட்சி காலத்தில் கொடுத்தது. அந்த 100 யூனிட் இலவச மின்சாரம் கொடுத்ததுனால தான் இன்றைக்கி நிறைய பேருடைய வீடுகள்லாம் சும்மா, அதாவது 500 மீட்டருக்கு குறைவாக இருந்து அந்த மின் கட்டணம் கொஞ்சம் ஓரளவுக்கு குறைவாக இருக்குது. ஆனால் இதை தாண்டி மாநில அரசு தானே விலையேற்றுச்சு, மாநில அரசாங்கம் தானே விலையேற்றுச்சு. இதை உடனே என்ன பண்ணுவாங்க, உதய் திட்டத்தில் அதிமுக கையெழுத்து போட்டது காரணம் சொல்லுவாங்க. இல்லை, உதய் திட்டத்தில் கையெழுத்து போட்டதால் மட்டுமில்லை, இப்போ இருக்கிற திமுக அரசாங்கம் மின்சாரத்தை சேமிப்பதும் உற்பத்தி செய்வதும் தனியார் நிறுவனங்களுக்கு விற்பதனால் வருகிற தட்டுப்பாடு, வருகிற விலையேற்றம், அந்த விலையேற்றத்தை மக்கள் மீது அவர் நேரடியாக அனுபவிக்கிறாங்க. அதை அனுபவிக்கிறதுனால இந்த பழியை கொண்டு போய் கையெழுத்து போட்டதுனால அவங்ககிட்ட சொல்லிடுவாங்க. சரிங்க, இப்போ மத்திய அரசாங்கத்தோட எந்த திட்டத்தை நீங்கள் வந்து தடை விதிச்சிருக்கீங்க, எந்த திட்டத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்த மாட்டீங்க? ஜல்ஜீவன் திட்டம், தண்ணீருக்கு வரி கையெழுத்து போட்டு வாங்குறீங்க. ஜல்ஜீவன் திட்டத்தை வரி பாக்கி இருக்குன்னு நோட்டீஸ் வருது ஒவ்வொரு வீடுகளுக்கும். அப்போ என்ன அர்த்தம்? அதிமுக அரசு மேலே பழி போட்டார்ல. அப்போ ஜல்ஜீவன் திட்டத்தை நீங்கள் ஏன் நடைமுறைப்படுத்துறீங்க? நீட்டை நாங்கள் தடுத்துருவீங்களா? நீட்டை இப்போ தடுக்கலை. ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், நாங்கள் தடுத்த விஷயம்னு ஒன்று சொல்லுங்கள். இந்த சிபிஎஸ்சி மும்மொழி கொள்கை, இந்தி பாடம் இந்த ஆண்டிலிருந்து கட்டாயம் படிக்கணுங்கிறாங்க. தடுத்துருவீங்களா? ஆக என்னன்னா பொய் பிரச்சாரம். நாங்கள் செஞ்சு பார்த்தோம். இது மக்களை ஏமாத்துகிற செயல். என்ன செய்யலைன்னா, பிஜேபி அதிமுகவையும் தோற்கடிக்கணுங்கிறதாக பிஜேபி அதிமுகவின் மீது மிகப்பெரிய அளவிற்கு வன்முறை கட்ட வைத்து விடுகிறார்கள், அதாவது அரசியல் வன்முறைகளை. ஆனால் உண்மையிலேயே இவர்கள் கையெழுத்து போட்டாலும் சிபிஎஸ்சி பள்ளிகள் அப்பையிலேருந்தே சொல்லிக் கொடுத்து தாங்க இருக்காங்க. இப்போ தேர்வு இல்லாமல் இருந்துச்சு, இப்போ தேர்வை கட்டாயமாக்குறாங்க 6வதுக்கு மேலே. அப்போ இதான் யதார்த்தம். அதை மாற்றி பேசுவாங்க. இது மின்சார விளைவு இருக்குங்க. அன்றைக்கி வந்து ஒரு 800 யூனிட் கட்டினாங்கன்னா 1200 1300 வருங்க. இன்றைக்கி 2250 வருது. எவ்வளோ ரெண்டுக்கும் வித்தியாசம்? இதை ஏற்றது மாநில அரசு, மத்திய அரசாங்கம் ஏற்றலை. தமிழ்நாடு மின்சார வாரியம் யாரு கையிட்ட இருக்குது? மாநில அரசு கிட்ட தானே இருக்குது. அப்புறம் எப்படியே இப்போ நீங்கள் கேஸு ஒரு 50 ரூபா 100 ரூபா விலை குறைப்பன்னு கனிமொழி பேசுகிறாங்க தெரியுமா? வைரல் ஆச்சு தெரியுமா வீடியோ? என்னாச்சு? குறைச்சிருக்கீங்களா மாநில அரசு? சரி, எந்த பால் விலை என்ன? ஆவியனில் பால் விலை என்ன? 400 ரூபா 450 விற்றுட்டு இருந்துச்சு. அதிமுக ஆட்சி விட்டுட்டு போகும்போது நெய்யுடைய விலை இன்றைக்கி 660 ரூபா, கிட்டத்தட்ட 200 ரூபாய்க்கு அதிகம். ரெண்டுக்குமான வித்தியாசம் என்ன? பால் விலை என்ன இல்லையா? 50 ரூபாயிலேருந்து 60 ரூபா. சரி, இந்த 60 ரூபா போய் தொழிலாளி கிடைக்கணும்ல, விவசாயிக்கு கிடைக்கணும்ல. விவசாயி கிடைக்குதா? விலை மட்டும் உயர்ந்திருக்கு, ஆனால் விவசாயிகிட்ட கொள்முதல் செய்கிறது விலை உயர்ந்திருக்கு. 1 ரூபா விலை ஏறி இருக்கு 1 ரூபா கொள்முதல் விலையில். எங்கே இருக்கு பாருங்க, இங்கே நீங்கள் மொத்த விலையில் 10 ரூபா ஏறி இருக்கீங்க ஒரு பாக்கெட்டுக்கு. ஆனால் விவசாயிக்கு நேரடியாக போகும்போது 1 ரூபா. அப்போ மீதி 9 ரூபா என்ன ஆகுது? அப்போ இப்படி கேள்வி கேட்டாலே, பாஜகக்காரர்கள் கேட்டாலும் அதிமுகக்காரர்கள் கேட்டாலும் உடனே வந்து பாஜக சங்கின்னு சொல்லிடுறது, அதிமுக கேட்டால் பாஜக அடிமைன்னு சொல்லிடுறது. இவ்வளோதான் உங்கள் வேலை.
அதை விட்டு அந்த வைக்கிற கருத்துக்கு வைக்கிற இதுக்கு விமர்சனம் இல்லை. ஒன்றும் இல்லைங்க, ஒரு உதாரணம் சொல்கிறேங்க. நீங்கள் தேர்தலில் ஓட்டு கேட்பீங்க, எப்படி கேட்பீங்க? இப்போ உளுந்தூர்பேட்டையில் சட்டமன்ற தொகுதி இருக்குங்க, அங்கே வசந்தவேல்னு ஒரு வேட்பாளருங்க அழுது புலம்பி கேட்குறேன், எப்படி எனக்கு தேர்தலில் ஜெயிக்க வைங்க, தோக்க வச்சுனா எனக்கு கட்சியை விட்டு தூக்கிடுவாங்க, எனக்கு எந்த பொறுப்பு இருக்காது, எனக்கு வாழ்க்கையே இருக்காது, நான் செத்து தான் போகணும், இப்படிலாம் பேசுகிறேன். மேடையில் பேசுகிறார், யாரோ எங்கேயோ பேசி இது ரகசியமான இல்லை, மேடையில் பேசுகிறேன். உளுந்தூர்பேட்டையில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசி அழுது, அப்போ திடீர்னு எந்திரிச்சு வந்து அங்கே இருக்கிற ஒரு பொறுப்பாளர் வைத்தியன் ஒரு பொறுப்பாளர் வந்து, அண்ணன் அவர்களை நாம் வந்து 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைய செய்வோம், வெற்றியடை செய்வோம்னு சொல்ல வேண்டிய இடத்த தோல்வியடை செய்வோங்கிறார். நான் என்ன சொல்லுவேன், திமுக அரசு திட்டத்தை பேசுங்க. ஏன்னா என்னென்னா இங்கே குமரகுரு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய வேட்பாளர், ஏறத்தாழ 15 ஆண்டுகள் எம்எல்ஏவாக இருந்தவர். ஒவ்வொரு முறை விஜயகாந்த் வந்து தேர்தலில் நிற்கிற காலத்தில் அவர் 3வது இடம் தான் வந்தார், குமரகுரு அவர்கள் தான் வெற்றி பெற்றார். அப்போ இதே வசந்தவேல் 2வது இடத்துக்கு வந்தார். இப்போ அதனால தான் பயப்படுறாரு, நம்ம மீண்டும் வந்தால் குமரகுரு தானே வெற்றி அடைவார், நம்ம வெற்றி அடைய மாட்டோமே. அப்படிங்கிறதுனால நம்ம தோற்றதை வச்சு ஒரு அனுதாபத்தை தேடும். உங்கள் திட்டத்தை பேசுங்க, நான் ஊருக்கு இதெல்லாம் செஞ்சுருக்கேன், அல்லது திமுக இதெல்லாம் செஞ்சுருக்கு, திமுக மகளிருக்கு இவ்வளோ கொடுத்துருக்கு, இதை கொடுத்துருக்குன்னு சொல்லுங்கள். குமரகுரு மேலேயா வந்து இது அதாவது குமரகுரு என்ன செஞ்சுருக்காரு, அதை செஞ்சதை விமர்சனம் பண்ணுங்கள். ஒன்றும் அவர் வந்திருக்காரு, இருவேல்பட்டில் செவிலியர் கல்லூரி வந்திருக்கு, காலேஜ் நர்சிங் காலேஜ் கொண்டு வந்திருக்காரு. அடுத்தது மாதிரி பள்ளியை கோட்டையில் எலனாசர் கோட்டையில் கொண்டு வந்திருக்காரு. அப்புறம் இங்கே திருப்பதி தேவஸ்தானத்தை இது தனியாராக அவருடைய சொந்த முயற்சியில் நிலத்தை வாங்கி கட்டுறார். உளுந்தூர்பேட்டைக்கு சாலைகள் அமைச்சார், தொகுதி முழுக்க சாலைகள் அமைச்சார். குடிநீர் பைப்பு, குழாய் பைப்பு இருக்குல்ல, குடிநீர் பைப்பு ஊர் முழுக்க அமைச்சிருக்காரு. உளுந்தூர்பேட்டை நகரத்தில் கமிட்டி, அந்த மார்க்கெட் கமிட்டி அந்த கூரை வந்து கட்டி கொடுத்துருக்காரு. இப்போ இவ்வளோ விஷயம் செஞ்சுருக்காருல்ல, இதை திமுக ஆட்சி இப்போ நடக்கிற ஆட்சி இருக்குல்ல, இந்த ஆட்சியில் செய்வது ஒன்றும் இல்லைங்க. இந்த ஆட்சியில் அரசு கலைக்கல்லூரி வந்திருக்கு உளுந்தூர்பேட்டை, வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் அதுவும் எப்படி தெரியுமா, அங்கே அரசு மகளிர் கல்லூரி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி நடந்துட்டு இருந்துச்சு சின்ன பில்டிங்கில். அதுக்கு இவர் குமரகுரு ஏற்பாட்டில் தான் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி உளுந்தூர்பேட்டையில் தனியாக கட்டி கொடுத்தார். கட்டி கொடுத்ததுக்கப்புறம் அந்த காலியான இடம் இருக்குல்ல, அந்த காலியான இடத்துல தான் அரசு கலைக்கல்லூரி வந்துச்சு. இது ஒன்று தான் உளுந்தூர்பேட்டைக்கு திமுக ஆட்சியில் செஞ்ச விஷயம். ஆனால் இத்தனை விஷயங்கள் அதிமுக ஆட்சியில் ஏறத்தாழ 10க்கும் மேற்பட்ட திட்டங்களை நான் சொல்லிட்டேன். நான் சொல்லணும்னு சொல்கிறதே 10 திட்டம். அப்போ எத்தனை திட்டம் நடந்திருக்கும்? இதை பற்றி திமுக பேசணும்ல, ஏன் பேசலை? அதுதான் சொல்லுகிறேன், திமுக என்பது ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி ஜெயிக்கிற கட்சி. இது வந்து உளுந்தூர்பேட்டைக்குள்ள தமிழ்நாடு முழுக்க அதான சிம்பத்தி. என்ன சொல்கிறாங்க, பாஜக வந்து அடுத்த முறை தேர்தலே வராது. ஓப்பனாங்க பாஜக தமிழ்நாட்டை 10 எம்எல்ஏ வந்தாலும் ஆளுவாங்கன்னு சொல்லி பேசுகிறாங்கல்ல. பாஜக 10 எம்எல்ஏ வந்தால் ஆளுவன்னு வேலுமணி விட்டே பேச வச்சாங்க. அவர் இப்போ கூட்டணிக்குள்ளே இருக்கும்போது, இப்போ கூட்டணிக்குள்ளே அமைதியாக வெளியே இருக்கார். அது எப்படிங்க 10 எம்எல்ஏ வச்சுட்டு ஆண்டிருக்க முடியும்? எங்கேயாவது எந்த மாநிலத்தில் நடந்திருக்கா அப்படியே? அது 23 மாநிலத்தில் ஆளுகிற பாஜகவிற்கு தமிழ்நாட்டை ஆண்டு தான் பலசாலின்னு நிரூபிக்கணுமா? அப்படி அவசியம் எதாவது இருக்கா? சும்மா அப்படியே சொல்கிறது. ஏங்க எம்ஜிஆர் மாளிகையில் கூட்டணி முடிவாகி சீட்டு இல்லை, டெல்லியில் முடிவாகி இங்கே அறிவிப்பு மட்டும் தான் நடக்குது. நாங்களா இது 27 சீட்டு பெரிய பலம் வாய்ந்த கட்சியாக இருக்குது பிஜேபிக்கு 27 சீட்டு கொடுத்தா அதுலேயும் ஏதாவது குறை சொல்கிறாங்க. அதிகமாக கொடுத்தனாலும் குறை சொல்லலாம். இவங்களை பொறுத்தவரைக்கும் திமுக பொறுத்தவரைக்கும் அண்ணா திமுக பாஜக குறை சொல்லணும். ஏன்னா அவர்கள் கூட்டணி வலுவிழந்திருக்கு, அவர்கள் கூட்டணியில் ஒற்றுமையே இல்லாமல் இருக்குது. ஆனால் இங்கே அன்புமணி தனியாக தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறாரு, என்ன டிடிவி தினகரன் பிரச்சாரம் தீவிரமாக பண்ணுறாரு, எடப்பாடியார் ஊருக்கு போய் பிரச்சாரம் பண்ணிட்டார், எல்லா தொகுதியும் அட்ரஸ் பண்ணிட்டார் ஏறத்தாழ. அது ஒரு வருஷமாக பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நயினா நாகேந்திரன் பேருந்து பயணம் போனாலே அவரும் தமிழகம் முழுக்க சுற்றுப்பயணம் போயிட்டு வந்துட்டார். அமித்ஷாவும் மோடி அவர்களும் ராஜ்நாத் சிங் போன்றவர்களும் அடிக்கடி வந்து சென்னையில் தமிழ்நாட்டில் பேசிட்டு போகிறாங்க. அப்போ இந்த கூட்டணியை ஒற்றுமையாக இருக்குது. அதாவது கூட்டணிக்குள்ளே புதிய கட்சியில் கொண்டு வர வேலையை பாஜக செஞ்சுதா? டிடிவி தினகரன் கொண்டு வந்தது யார்? பாஜக தானே கொண்டு வந்தாங்க. இப்படி ஒருவருக்கொருவர் உதவி பண்ணி இந்த அணியை வெற்றி பெற வைக்கிறாங்க. ஆனால் திமுக கூட்டணியில் அப்படி இருக்கானா, ஒருவருக்கொருவர் பிரச்சனை பண்ணி பிச்சுக்கிட்டு ஓட பார்க்குறான். திடீர்னு வந்த தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுக்குறாங்க, 10 ஆண்டுகளாக கூட அந்த விடுதலை சிறுத்தைகளுக்கு 8 சீட்டு தான் கொடுக்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து தரம் தாழ்ந்த விமர்சனத்தை முன்வைக்கிறாரு, பால்டாயில் இப்படிலாம் பேசுகிறாரு, இதெல்லாம் ரொம்ப கண்ணிய குறைவாக இருக்குது இப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்கல்ல. அது அந்த பழைய வெற்றி கொண்டானுடைய பேச்சுக்கெல்லாம் நான் போல. இப்போ பேசுகிற சிவாஜி பேச்சுக்கு வருவீங்களா? உங்கள் கட்சி திமுகவுடைய சிவாஜியுடைய பேச்சுக்கு பதில் சொல்லுவீங்களா? இதை விடவா மோசமாக எடப்பாடி பேசிட்டார். பால்டாயின்னு சொன்னால் யாரையா குறிப்பிட்டாரோ சொல்லிட்டு அதுவே விளக்கம் கொடுத்துறாரு. நான் உங்கள் பேரை சொல்லி சொன்னேனா அப்படிங்கிறாரு. உதயநிதியாக தான் அது சொல்கிறாரு. சொன்னோடனே நீங்களானே எங்கள் அப்பா குதிரைக்குள்ளேன்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் சொல்வதன் மூலம் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்களா
அப்படின்னு கேட்குறாரு இல்லையா? ஆக இது சரி. கடந்த தேர்தலில் இபிஎஸ் அவர்களுடைய தாயாரை ஆராசா கொச்சைப்படுத்தி பேசினாரா இல்லையா? அப்போ ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய திமுகவுடைய முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய ஆராசா, திராவிட இயக்கத்தில் நான் வளர்ந்தவன், நான் ஒரு பெரிய பேச்சாளர், நான் பெரிய பகுத்தறிவாளர், நான் ஒரு எழுத்தாளர் இப்படின்னு சொல்லிக்கிறேன். நீங்கள் அவருடைய தாயை இந்த மைய வச்சு திட்டுறீங்களே இல்லையா? அதை இபிஎஸ் கடந்து போனார். அவ்வளோ அழகாக ஒரு முதலமைச்சராக இருந்தவர் அழகாக அதை கடந்து போனார். அப்போ இவ்வளோ பண்ணிவிட்டு அவர் சாதாரண சொல்கிற ஒரு பால்டாயில் விஷயத்தை வந்து ஒரு பிரச்சனையாக மாற்றுறீங்கன்னா, ஒரு நகைச்சுவை காமெடி மக்கள்கிட்ட பேசும்போது ஏதாவது ஒரு காமெடி பண்ணி நகைச்சுவை பண்ணி மக்களை வந்து அந்த விறுவிறுப்போடு வச்சுக்கிறதா ஒரு தேர்தலில் பேசுகிற கலை அது. தேர்தல் கலை அது, பரப்புரை கலை அது. அதை வந்து ஒரு பெரிய குற்றமாக பார்த்து பேசுன்னு வேற ஏதாவது வார்த்தை சொன்னார தவிர. கொரோனாவில் ஸ்டாலின் முதல்வராக இருந்திருந்தாருன்னா அவரே போய் சேர்ந்திருப்பாரு. இப்படி சொல்கிறதெல்லாம் அம்மாவை வந்து ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது இவங்க பேசாத பேச்சாங்க, திமுக பேசாத பேச்சா இப்போ இவங்க சொல்லிடுறாங்க. ஆக இதுதான் வந்து அதுக்கு தான் இப்போ பார்த்தீங்கன்னா கொரோனா ட்ரெஸ் போட்டு அடிக்கடி வந்து வீடியோ அவங்க வைரல் ஆக்கிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் கொரோனாவிலே வேலை செஞ்சோம் அப்போ ஒன்றும் ஆகலை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நீங்கள் இறந்து போயிட்டா உடனே அன்பழகனை வந்து கொரோனாவில் இறந்தால் ஒரு பெரிய தியாகி மாதிரி காட்டுவீங்க, அது ஒரு பக்கமாக செய்வீங்க. அதுபோல் இங்கே வந்து திடீர்னு இந்த மாதிரி ஒரு விமர்சனம் பண்ணிட்டாங்கன்னு அரசியலில் ஒரு சில பேச்சுகள் இருக்கும் போக வரும். அது வந்து அந்த ஆடியன்ஸை கவர் பண்ணுறதுக்காக பேசுகிறதான தவிர அதை நீங்களும் பேசியிருக்கீங்க. நீங்கள் இதோட பல மடங்கு தரந்தாலும் பேசுகிற இந்திரா காந்தியை மண்டையில் பொழிந்த ரத்தத்திற்கு அருவருப்பாக அவர் மாதவிடாய் வந்திருக்கலான்னு சொன்ன கட்சி திமுக கட்சி. அப்போ அந்த கட்சிக்கிட்ட எந்த மாதிரியான விமர்சனத்தை எதிர்பார்ப்பீங்க? தரம் தாழ்ந்து தான் அவர்கள் பேசுவார்கள். இவர்கள் போய் அதிமுகவை சொல்வதற்கு துளியும் அருகதையற்றவர்கள்.